ஆஸ்பிரன்ட்ஸ், இன்னைக்கு டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு போம் பார்க்க போறோம். இது 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு சரிங்களா. ஸோ டீம் ஒர்க்னு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குழுவா செயல்படுறது தான் இங்க சொல்றாங்க. இந்த டீம் ஒர்க் போயம் எழுதினவங்க எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இந்த ஆத்தரை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு போயம்ல பார்த்திருக்கோம். ஸோ அங்கேயே டீட்டெயில்டா பார்த்தாச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த டீம் ஒர்க் போயமை நம்ம ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கும் இந்த போயம் சரிங்களா. ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும் இந்த போயம். பார்க்கலாமா? It's all very well to have courage and skill, and it's fine to be a counted star. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இயற்கையாவே கரேஜ், ஓகேங்களா, கரேஜ்னா தைரியம்னு சொல்லுவோமா, ஸ்கில்னா நம்மளுடைய திறமை அப்படின்னு சொல்லுவோமா. நம்மளுக்கு இயற்கையாவே கரேஜும் ஸ்கில்லும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தன்மையுடையது, எல்லாருக்குமே அது கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கரேஜும் ஸ்கில்லும் இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி அ கவுண்டட் ஸ்டார்னா ஏதோ ஒரு 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 ஃபீல்டுல வந்து அவங்க ஒரு திறமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா. ஸோ அங்க அவங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ இல்லை நல்ல நாலேஜ் இருக்கவங்களாவோ அந்த ஃபீல்டுல இருப்பாங்க. ஸோ அது வந்து அதுதான் இங்க கவுண்டர் டு பி a ஸ்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, இங்க வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி a கவுண்டட் ஸ்டார். உங்களுக்கு கரேஜும் ஸ்கில்லும் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு ஃபீல்டுல தனித்தன்மை வாய்ந்தவங்களா நீங்க இருக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். ஓகேங்களா. அந்த ஃபீல்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து இது பெருசா சாதிச்சிருப்பீங்க இல்லையா, பெருசா ஒரு விஷயம் வந்து அங்க பண்ணிருப்பீங்க. இல்ல இப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு திடீர்னு ஒரு எக்ஸாம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க சரிங்களா. சோ அந்த எக்ஸாம்ல நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும் வச்சு நீங்க எப்படிப்பட்டவங்க யார் அப்படின்றத விஷயத்த சொல்ல முடியாது. அங்கதான் அதைதான் இங்க சொல்ல வராங்க. ஏதோ ஒரு இடத்துல நீ வின் பண்ணிட்ட அப்படின்றதுக்காக அங்க நீ தான் வந்து வின் பண்ணிட்ட, நீ தான் வந்து ரொம்ப திறமையானவன் அப்படின்றத நம்ம சொல்லிக்க முடியாது. ஓகேங்களா. For there is no lone hand in the game we play, we must work to a bigger scheme. பாருங்க, ஒரு கேம் விளையாட போறோம்னா தனியா நம்ம மட்டும் ஒரு கேம் விளையாட முடியுமா? செஸ் விளையாடினாலும் 2 பேர் வேணும், கேரம்னாலும் 2 பேர் வேணும், இல்ல ஒரு கிரிக்கெட்னாலும் 11 மெம்பர்ஸ் வேணும். அந்த மாதிரி எல்லா கேமுக்குமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதை லைஃபோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேமா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி சரிங்களா, நீங்க மட்டும் தனியாவே வாழ்ந்துட முடியாது, நீங்க மட்டும் தனியாவே விளையாண்டுட முடியாது. ஓகேங்களா. we must work to a bigger scheme. நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா ஒரு லட்சியத்தை அடையறதுக்காக தானே நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே சரி, அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எய்மானது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ அதான் இங்க சொல்றாங்க, நம்ம லைஃப்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்த நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அதையே கேமோட கம்பேர் பண்ணி பாருங்க. கேம்ல எல்லாம் எப்படி இருக்கும், அந்த டீம் வின் பண்ணணும், அந்த டீம் கோல் போடணும், நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது அங்க ஒரு பெரிய ஸ்கீமா இருக்கும், ஒரு பெரிய பிளானா இருக்கும். அதுவே லைஃபோட கம்பேர் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு டார்கெட் ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, இல்ல நம்ம வீடு கட்டணும், ஓகேங்களா. ஸோ நம்ம பசங்களே இது படிக்க வைக்கணும், அது படிக்க வைக்கணும், இந்த ஃபீல்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் நம்ம வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்றாங்க, ஒரு பெரிய ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம செயல்படணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. And the thing that counts in the world today is how do you pull with the team. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு உலகத்துல வந்து எதை வந்து முக்கியமா பார்ப்பாங்க அப்படின்னா, நீங்க எப்படி உங்களுடைய டீம்மேட்டோட சேர்ந்து கோஆபரேட் கோஆர்டினேஷனோட போறீங்க அப்படின்றது தான் முக்கியம் எங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ they may sound you praise and call you great, they may single you out of fame. ஓகே, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு டீம் இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு ஹெட் அப்படின்னு இருப்பாங்களா சரியா. ஸோ அவங்களதான் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்கள தானே நம்ம வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கத்தி கத்தி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க கோல் போட போகும்போதோ ஸோ அவங்கள கத்தி கத்தி ப்ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம புகழ்வோம் இல்லையா. அதுதான் சொல்றாங்க. ஸோ ஆடியன்ஸ் வெளியில இருக்காங்க, உங்களை கூப்பிட்டு அந்த டீம்ல இருந்து உங்களை பிரிச்சு தனித்தன்மையோட உங்களை மட்டும் தனியா வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் இங்க சொல்ல வராங்க. they may single you out for fame. ஒரு புகழுக்காக உங்களை அந்த டீம்ல இருந்து தனியா பிரிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த புகழுக்கெல்லாம் செவி சாய்க்காம நீங்க அந்த டீமோட சேர்ந்துதான் நீங்க வந்து விளையாடணும் சரிங்களா. ஸோ நான் தான் பெரியவன், நான் தான் கோல் எல்லாம் போடுவேன், நான் தான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழ் ஒரு எல்லாருக்குமே இருக்கிற இயற்கை தானே அது. ஒருத்தவங்க வந்து புகழ்ந்து பேசுனாங்கன்னா நம்ம அதுக்கு செவி சாய்ச்சி நம்மளுக்கே ஒரு கர்வம் வரும் இல்லைங்களா. நான் தான் இதுல வந்து பெஸ்ட், எல்லாரும் சொல்றாங்க நம்ம தான் பெஸ்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கர்வம் இல்லாம நீங்க அந்த டீம்மேட்டோட சேர்ந்துதான் நீங்க வந்து கோஆபரேட் பண்ணி தான் நீங்க விளையாடணும். அப்படி நீங்க அதுல இருந்து தனித்தன்மையோட ஒரு கர்வத்தோட நீங்க விளையாண்டீங்கன்னா என்ன பாருங்க, ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். உங்களால அந்த கேமை வின் பண்ண முடியாது. இதை லைஃபோடய கம்பேர் பண்ணி பாருங்க. நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா வாழ்ற லைஃப் வந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. சோ உங்களை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்ல வராங்க. நீங்க ஒரு புகழுக்காக தனியா போக கூடாது சரிங்களா. அவங்க கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து வாழ கத்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க.
ஸோ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம். ஓகே, இங்கே தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாலே அதை தான் சொல்ல வராங்க. தனியாக வாழற ஒரு மனுஷனுடைய செல்ஃபிஷாக வாழறாங்க இல்லைங்களா. ஸோ எனக்கு மட்டும் இது வேணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை முழுமை அடையாது, ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்றத இங்க சொல்றாங்க. அவன் என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணிட்டு இருக்கானோ அதை நிறைவேறாது கண்டிப்பா. சரிங்களா, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அவன் வாழும் போது நல்லா இருக்க முடியுமா? கண்டிப்பா இல்லை. ஸோ இந்த மாதிரி செல்ஃபிஷா வாழ்றவங்களுடைய வாழ்க்கை அவங்க லைஃப்கான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதையே நம்ம கேமோட கம்பேர் பண்ணும்பொழுது அந்த பேரும் புகழ்னால தனியா தெரியிற ஒரு பர்சன் வந்து கர்வத்தோட இருக்கிற பர்சனால அந்த டீமை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியாது, அந்த டீம் வின் பண்ண முடியாது, அவங்க ஒர்க் பண்ற அந்த கோலை போய் ரீச் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் won by the spirit of the team. ஒரு பேட்டில் அப்படின்றது அது வின் பண்ணாலும் சரி, சரிங்களா, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அது எதை பொறுத்து இருக்கு, அந்த டீம் எப்படி கொண்டு போயிருக்காங்க, அந்த டீம் எப்படி விளையாண்டுருக்கு, அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்றாங்க. You may think it fine to be praised for skill, but a great thing to do is to set your mind and set your will on the goal that's just in view. உங்களுக்கு தோணும், சரிங்களா, உங்களுக்கு தோணும் நம்ம புகழ்ந்து பேசும்பொழுது அது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்க அப்படி நினைப்பீங்க, நம்மள மட்டும் பெரியவனா பேசணும், புகழ்ந்து பேசணும், நம்மளை பத்தி பேசணும் அப்படின்றது ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. ஓகே, நீ அதையும் தாண்டி ஒரு கிரேட்டான திங் வந்து பண்ணணும், கிரேட்டர் திங் டு டூ. என்ன பண்ணணும், உங்க மைண்டையும் உங்களுடைய வில் பவர்னா நம்மளுடைய எண்ணம் இருக்கும் இல்லையா, நம்ம டெஸ்டினேஷன், நம்மளுக்குன்னு ஒரு கரேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கும், ஒரு வில் பவர் இருக்கும், டிட்டர்மினேஷன் இருக்கும் இல்லையா, அதை இங்க சொல்ல வராங்க. உங்களுடைய மைண்டையும் அந்த வில் பவரையும் நீங்க வச்சிருக்க கோலை நோக்கி தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் த கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வியூ. உங்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய உங்களுடைய கோலை நோக்கி தான் நீங்க அந்த எண்ணங்களை செலுத்தணும். இந்த மாதிரி தேவையில்லாத பேரு புகழ்ச்சிக்கெல்லாம் நீங்க செவிசாய்க்க கூடாதுன்றதான் சொல்ல வராங்க. இட்ஸ் ஹெல்பிங் your fellow men to score when his chance is hopeless seen. It's forgetting self till the game is over and fighting for the team. ஓகேங்களா, இங்க பாருங்க, இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோ மென் டு ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ உங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடிய அந்த ஃபெலோ மென்ஸ், உங்களுடைய டீம்மேட்ஸ்க்கும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களும் கோல் போடுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை அப்படியே ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணுங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. அவங்க கஷ்டத்துல இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா, when his chances hopeless seen, இதுதான் பாருங்க இந்த லைன், chances hopeless seen. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சான்ஸே இல்லாத டைம்ல நம்ம வந்து ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா, இட்ஸ் forgetting self till the game is over and fighting for the team. இங்க forgetting self அப்படின்றது பாருங்க, forgetting selfனா நான் தான் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷான ஒரு எண்ணத்தை வந்து மறந்து நீங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், டீமோட சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதை எழுதினவங்க எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவங்களோட பீரியட் 1881 to 1959. இது ஆல்ரெடி நம்ம இவங்களை பத்தி பார்த்துருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருப்போம் இந்த போயம் நல்லாவே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா ஒரு கேமையும் ஒரு லைஃபையும் எப்படி அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ கிளாஸரி பார்த்துடலாமா. கிளாசரி, டீட் அப்படின்னா ஒரு ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா, நம்மளுடைய செயல், அது மூலியமா நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய திங்ஸ். தென் ஸ்கீம் அப்படின்னா ஒரு பிளான். ஓகேங்களா, ஒரு பிளான் போடுறது தான் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். ஃபேம் அப்படின்னா க்ளோரி, பேரும் புகழ்ச்சியும் சொல்றோம் இல்லையா, க்ளோரி அதுதான். ஸோ மேட் அப்படின்றது நம்ம கூட சேர்ந்து விளையாடக்கூடிய கம்பானியன், பார்ட்னர். ஓகேங்களா, ஸோ தென் ஸ்பிரிட் அப்படின்றது என்னது, வில் ஆர் டிட்டர்மினேஷன். ஓகேங்களா, நம்ம நோக்கம், நம்மளுடைய மன தைரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் இதை டிட்டர்மின் பண்ணிட்டேன், இதை பண்ணியே அவன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான். தென் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போய்டிக் அப்ரிவேஷன் தான். ஓவர் அப்படின்ற வேர்டு தான் இங்க ஷார்ட் ஃபார்மா ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போயம்ஸ்ல நம்ம யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் புக் பேக் question பார்க்கலாமா. read the lines. ஓகேங்களா, it's helping your fellow men to score when his chance is hopeless seen. It's forgetting self till the game is over and fighting for the team. what does it stands for here? it அப்படின்றது என்ன குறிக்குது, டீம் ஸ்பிரிட்டை தான் குறிக்குது. சரிங்களா, ஸோ டீம் ஸ்பிரிட், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னாலும் டீம் ஸ்பிரிட்னாலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா, ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி above lines. பாருங்க, ரைமிங் ஸ்கீம்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு போய்டிக் லைனும் எண்ட் ஆகுது இல்லையா, அந்த எண்டிங் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சவுண்ட்ல முடியும். அதுதான் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதை வந்து ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் கொடுத்து மென்ஷன் பண்றதுதான் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க பாருங்க, ஸ்கோர் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்க ஸ்கோர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்து நான் ஏ அப்படின்ற அல்பபெட்டிக் லெட்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்க, சீமும் ஸ்கோரும் ஒரே மாதிரி சவுண்ட்ல எண்ட் ஆகுதா, இல்ல ஸ்கோர் ஓர் அப்படின்னு எண்ட் ஆகுது. இது ஸ்கீம் எண்ட் ஆகுதா. ஸோ இங்க நான் வேற அல்பபெட்டிக் லெட்டர் வந்து கொடுக்குறேன், பி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஓவர். பாருங்க, ஸ்கோ ஓவர், ஆர் இல எண்ட் ஆகுது இல்லையா, ஒரே சவுண்ட்ல ஒரே வேர்ட்ஸ்ல எண்ட் ஆகுதா. ஸோ இதுக்கு நான் திரும்ப என்ன கொடுக்கணும்னா ஏ தான் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரே மாதிரி வேர்ட்ஸ்ல எண்ட் ஆகிறதுக்கு ஒரே மாதிரியான அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் நம்ம கொடுக்கணும்.
தென் டீம் பாருங்க, சீம் டீம். ஸோ ஈம் முடியுங்களா? ஸோ இதுக்கு பி கொடுக்குறேன். ஸோ இது இந்த லைன்ஸோடைய ரைமிங் ஸ்கீம் என்னன்னா ஏபி ஏபி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தே மே சவுண்ட் யூ பிரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃப்ரேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். whom does they refers to? they அப்படின்றது யாரை சொல்றாங்க? they refers to people or spectators. ஓகேங்களா? so they may sound you praise அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? so spectatorsனா பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு கேமை வந்து வியூ பண்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, கேமை பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். then which line talks about team spirit? team spirit பத்தி இங்க என்ன லைன் வந்து பேசுது, எந்த லைன் பேசுதுன்னு பாருங்க. but you must work with your running mate. உங்க கூட சேர்ந்து ஓடக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ரன்னிங் மேட்டோட தான் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? ரைமிங் ஸ்கீம் பார்த்தோமா? இங்க ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்க போறோம். ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ரைமிங் ஸ்கீம்ன்றது அந்த சிமிலர் வேர்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் தான் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, கிரேட், ஃபேம், மேட், கேம். இப்ப பாருங்க, ஃபேம் அண்ட் கேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும், கிரேட் அண்ட் மேட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கிரேட், மேட் அண்ட் ஃபேம், கேம்ன்றது ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ போய்டிக் டிவைசஸ் பார்த்துலாமா? இந்த போம்ல என்னென்ன போய்டிக் டிவைசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, கவுண்டட் ஸ்டார் அப்படின்றது மெட்டாஃபர். ஓகே, எப்பெல்லாம் மெட்டாஃபர் சொல்லுவோம்? இன்டைரக்டா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது மெட்டாஃபர் சொல்லுவோமா? இங்க நம்மளோட பீப்புள்ஸை வந்து எப்படி ஒரு லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ஹெட் லீடர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களை யார் கூட கம்பேர் பண்றாங்க? ஸ்டார் கூட கம்பேர் பண்றாங்க இல்லையா? ஸோ நீ வந்து ஸ்பெஷலைஸ்டா ஒரு ஸ்டார் மாதிரி தனித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் மெட்டாஃபர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டச் ஆஃப் த்ரில் அப்படின்றது இமேஜினரி. எப்பெல்லாம் இமேஜினரி சொல்லுவோம்? நம்ம சென்சஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது இமேஜினரின்னு சொல்லுவோம். இங்க டச் ஆஃப் த்ரில், டச் அப்படின்ற ஒரு சென்சஸ் பத்தி சொல்றாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி. தென் கேம் வி பிளே அப்படின்றது மெட்டாஃபர் அண்ட் எசனன்ஸ். மெட்டாஃபர்னு இப்பதானே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இங்க இந்த கேமையும் நம்ம லைஃபோடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு கம்பேரிசன். அதனால இது மெட்டாஃபர். எசனன்ஸ் அப்படின்னா ஒரு கேம் பிளே அப்படின்ட்டு வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகும்போது அதை அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அங்கே என்ன ஏ அப்படின்ற வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா? தட்ஸ் ஆல். தென் அனஃபோரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வந்து சிமிலராக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் வேர்ட் வந்து சிமிலராக வரும்போது தே அப்படின்ற ஸ்டார்டிங் லெட்டர் வந்து சிமிலராக வந்திருக்கா வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்டிதீசிஸ். ஆன்டிதீசிஸ்ன்றது ரெண்டு முரண்பாடான விஷயங்களை ஒரே லைன்ல கொண்டு வரது தான் ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஓன். ஓகேங்களா? இங்க லாஸ்ட் ஓன் அப்படின்றது ரெண்டு முரண்பாடான விஷயங்களா? ஸோ இது ஒரு கன்வென்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா? நெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன். ஒரே லைன்ல சில வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வரும்போது அது ரிப்பிட்டேஷன் சொல்லுவோம். இங்க செட் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. தென் ஃபெலோமென்டோ ஸ்கோர் அப்படின்றது மெட்டாஃபர் சொல்றோம். ஸோ இங்க ரெண்டு விதமா கம்பேர் பண்ணிருக்காங்க. கேம்ல விளையாடக்கூடிய நம்ம ஃபெலோமென்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெய்பர்ஸா இருக்கட்டும், அவங்க கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஃபமிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கெட்டிங் செல்ஃப். நீ செல்ஃபிஷா இருக்க அப்படின்றது டைரக்டா நம்ம மென்ஷன் பண்றது. இப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்றீங்க நீ ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவடா அப்படின்னு சொன்னா நீ டைரக்டா மென்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா? ஸோ அதுதான் இங்க இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படின்ற. இப்ப நம்ம டைரக்டா ஒரு வேர்டை ஹார்ஷா சொல்லி அவங்க டைரக்டா ஹர்ட் பண்றதுக்கு பதிலா அதை வேற விதமா மறைமுகமா ஒரு நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்றதுதான் யூஃபமிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்கெட்டிங் செல்ஃப். ஓகேங்களா? இங்க ஃபர்கெட்டிங் செல்ஃப்ன்றது தான் யூஃபமிசம். ஸோ இதோட இந்த டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு போயம் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த டீம் ஒர்க் போயமும் உங்க ரியல் லைஃப்லயும் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உண்மையிலேயே நல்ல போயம். தேங்க்யூ.